வணக்கம் ஐயா. ஐயா நிறைய தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க சோறு தான் கடவுள், சோறு கண்ட இடம் சொர்க்கம், உணவு தான் கடவுள். உணவு தாமா கடவுளும். உலகத்துல மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகள் ஏதாவது கடவுளை கும்பிடுதா? இல்லை. ஆனா வாழுது. அப்போ உயிரினத்தை காப்பாற்றுறது எது? இதை நம்ம யோசிக்கணும். உணவுதான். இதை யோசிக்கிறதே கிடையாது. மதம் இதம் ஜாதி அது இதுன்னு வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு கடவுள் எதுன்னு தெரியாம போயிடுச்சு. இப்போ மனுஷனுக்கு கடவுள் எதுன்னு தெரியாம மத வழிபாட்டில் போய்கின்னு ஏன் மதம் பெருசு ஊ மதம் பெருசுன்னு மனுஷன் மதம் ஏறி தெரிஞ்சுக்கிறான். மனுஷன் உயிரினத்துக்கு உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள். உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது. உலகத்தில் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த உணவுகளை படைச்சது கடவுள். நீ சாப்பிட்ற உணவு அரிசி, ஒரு நெல், அந்த நெல்லை நீ தான் செய்த சாப்பாடு, நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற. ஆனால் அந்த நெல்லை நீ செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானமாவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ இந்த உணவு நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைச்சவன் இறைவன். படைச்சிட்டு நம்மெல்லாம் சாப்பிட்றத பார்த்து வேடிக்கை பார்க்குறான். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத, மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட ஆனந்தப்படு, அதுதான் நல்லது அப்படின்னு. அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்யறதை பார்த்து கடவுள் வருத்தமும் படுறான், இவனையும் நம்ம படைச்சிட்டோமேன்னு. இதை ரொம்ப அழகா பட்டினத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில். பொல்லாதவன் நெறி நில்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார். இவன்லாம் பூமியில் எதுக்கு பிறந்தான்? நல்லவன் பின்னாடியும் போகிறதில்லை, நல்லதையும் பேசுறதில்லை, பொய்யே பேசின்னு திரியிறான். இவன் எதுக்கு இந்த பூமியில் போறான்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு. அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துனுக்கிறான் இந்த உலகத்தில். இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும், இரவும் பகலும், இன்பம் துன்பம், இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான். ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை, நன்மை இருந்தால்தான் தீமைக்கு இழிவு, இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை, இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு, துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை. இப்படி ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை. பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது. எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை, எங்கே போனாலும் ஒரு பெருமை. ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தி இல்லைன்னா அவளுக்கு துணையா அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை, ஒரு ஜீவராசி அது அப்படி ஆயிடும். அதனால இந்த பெண்ணுன்றவள ஒரு சிறந்த பொருள். அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு. அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவ இன்னைக்கு இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியதுதான். சொல்லுமா. சோறு தான் சொர்க்கம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயிலும் அன்னாபிஷேகம், அதுவும் பௌர்ணமி எதுவுமா பண்ணுவாங்க. இந்த மாதம் சிறப்பே அதுதான். நம்ம இந்த சிவலிங்கத்துக்கு கொடுக்குற அன்னாபிஷேகம், அதாவது சந்திரனுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் உகந்த தானியம் சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதோட பெருமை, அது ஏன் செய்யறாங்க, இதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்துல எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது. உலகத்துல எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது. ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், மனிதன் அடையாள பொருள். ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது. ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, அது அடையாளம் இல்லாதது, ஆனால் அது நிஜ பொருள். அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, தெரியும். கடவுளுக்கு யாரால அதை தொட முடியும்? யார் அதுகிட்ட நெருங்க முடியும்? அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லா மகான்களும் பூமிக்கு மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க. ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல. ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக செதறி போயிடும். அதனுடைய வெப்பம்
அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பமுள்ள பொருள் இந்த சிவம். அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய்? காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளமற்றது. கடவுள் அடையாளமற்று இருக்கிறார், சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நந்தின்ற ஸ்தூல தேகம் இந்த உடல் இருக்குது, இது மாடு. இந்த மாடுன்ற உடல் தான் சிவம்ன்ற உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுக்கினுக்குது. அப்போ அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க. அந்த அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அன்னமயமான கோஷ உடல் இது. இந்த அன்னமயமான கோஷ உடல் உள்ள இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது. இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது. ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும். மகான்களை தவிர மனுஷனால சிவத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது, தீஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும். இறைவன் மறைஞ்சிருக்கிறான். அதெல்லாம் அன்னமய கோஷமான உடல் நம்மளை மறைச்சி வச்சிருக்குது. நம்ம சிவத்தை தூக்கின்னு தான் தெரிஞ்சுன்னுக்குறோம். ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னுக்குறோம், உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழலை. அதனால் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க. அதற்காக இந்த அன்னாபிஷேகம் கடவுள் உள்ளே இருக்கிறாரு, மேலே சாதத்தால் மறைச்சி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணுறோம். ஒரு விசேஷ நாள்னு சொல்கிறாங்க ஐயா, முகத்த நாள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக அது அந்த மாதிரி நாளில் செல்லும் ஐயா. ஈர்த்துன ஓடுற உனக்கு விசேஷ நாள் இருக்குதா? முகத்த நாள் இருக்குதா? லவ் பண்ணிட்டு ஈர்த்துன்னு ஓடுறேன்னா உனக்கு விசேஷ நாள் இருக்குதாப்பா? முகத்த நாள் இல்லை ஐயா, இவன் மனசு தம்பா காரணம். அதுதான் சொல்கிறேன். முகூர்த்த நாளுன்றது அது ஒரு தொழிலுக்காக வகுத்து வச்சது. சரி, இந்தந்த நாள்கள் இந்தந்த நேரங்கள் நல்ல நேரங்கள் இருக்குது. இன்னைக்கு ஜோசியமே பொய்யா போயிடுச்சு. ஆமா ஐயா. காரணம் என்ன? அன்னைக்கு ஆதியில கிரகத்தை வச்சு ஜோசியம் கணிச்சிருந்தோம். இன்னைக்கு கிரகங்கள்லாம் மாறி போச்சு. ஜோசியம் அதனால சொல்றதெல்லாம் பொய்யா போகுது. ரெண்டாவது, முன்ன ஜோசியம் சொன்னவங்கெல்லாம் சத்தியத்தையே சொன்னாங்க. அவங்க காசுக்காக பார்க்கறது கிடையாது. அவங்க ஞானத்தில் இருந்தவங்க, ஜோசியத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க. சொன்னால் அவங்க வார்த்தை சொன்னவே பொய்யாவாது. இப்போ தொழிலுக்காக ஜோசியமாகி போச்சு. எல்லாம் படிச்சுட்டு ஜோசியர் ஆயிட்டாங்க. ரெண்டாவது, கிரக சாஸ்திரங்களை இப்போ மாற்றி எழுதுகிற அளவுக்கு திறமசாலி யாரும் கிடையாது. அப்போ இருந்தவங்க திறமசாலிங்க, கிரகத்தை பார்த்தாங்க, மாற்றி எழுதுனாங்க. அதனால் இந்தந்த நேரத்தில் இந்தந்த ராசிக்காரம் பண்ணால் நல்லது நடக்கும்னு எழுதி வச்சான். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தில்லை. உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை செய்யிட்டு போ. நீ போய் சனிக்கிழமை தாலி கட்டு பாய் மாதிரி. ஐயா, நீங்க சொன்ன உண்மை எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க ஐயா. நான் முதல் உபதேசம் வாங்கி 5 மாசம் ஆகுது. இப்ப 2வது உபதேசம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஐயா. அதுதான் சரி, இது உண்மையா என்னன்ட்டு கேட்கலான்னு. உண்மையா பொய்யான்னு அதை எப்படி சொல்லுவேன்? அப்படி இல்லையா, முகத்த நாள் அது இது முகத்த நாள் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமா, யார போய் கேட்கலாம் இது உண்மையா பொய்யான்ட்டு? இல்ல, இதெல்லாம் நாள் வகுத்து வச்சுக்கிறாங்களே எப்படி என்னான்ட்டு. எல்லாம் கரெக்டா தான் வகுத்தான். நீ நல்லா இருக்கணும்னு வகுத்து வச்சா. நீ தான் அதுபடி நடந்துக்கிறதே இல்லையா? முகூர்த்தம் சாலின்னு ஒருத்தன் தான் தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறியா? கேள்விப்படல ஐயா. அவர் தான் இன்னைக்கு மைசூர் மகாராஜா. அந்த சாலின்றவ ஒரு ஐயர் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்குது. அந்த கல்யாணம் நடந்ததுன்னா சாந்தி முகூர்த்தம் எழுதுவாங்க முன்னெல்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் எழுதுறதில்லை. ஐயருங்க சாந்தி முகூர்த்தம் எழுதுறாங்களா, ஒரு முகூர்த்தம் தான் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாசம் புள்ளராசி ஆக்கி வைக்கிறான். அப்புறம் என்னத்துக்கு சாந்தி முகூர்த்தம்? அதனால எழுதுறதில்லை. அப்போ சாந்தி முகூர்த்தம் எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்தா 3 மாசம் பொறுத்து தான் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். அப்போ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணும் கல்யாணம் ஆன பையனும் ஒரே வீட்டில் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு ஐயர் என்ன பண்ணிட்டான், பொண்டாட்டியை விட்டுட்டு நான் 3 மாதம் பொறுத்து வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். 3வது மாதம் வரும்போது வீட்டுக்கு வரணும். வந்தால் குறுக்க ஒரு ஆற்றுல அளவு மீறி தண்ணி போகுது. நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் ஆற்றுல நீஞ்சி போயிடலான்னு அடிச்சின்னு போயிடுவோம். அவன் ஐயர் புத்திசாலி. அதனால் அவன் ஆத்தங்காரியிலே சுற்றுறான். அது எப்படி தாண்டது, எப்படி அண்ணாண்ட போகிறதுன்ட்டு.
அங்கே ஒரு கொசவன் என்ன பண்ணுறான், மண் எடுத்துனுக்கிறான், சட்டிப்பானை செய்கிறவன். அவன் இந்த ஐயரை பார்க்குறான், என்ன ஐயர் ஆத்தங்கரிலே சுற்றுறாருன்னு போய் கேட்குறான், என்ன ஐயரை ஆத்தங்கரிலே சுற்றுற அப்படின்னா. அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் நடந்தால் பிறக்கிற குழந்தை அறிவாளியாக பிறக்கும், திறமசாலியாக பிறக்கும், வீரனாக பிறக்கும். ஆனால் அந்த நேரம் போகிறதுக்காக நான் திரியிறேன், இப்போ இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி போகுது, என்னால் அண்ணாண்ட கடந்து போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறான். அப்போ அந்த சட்டிப்பானை செய்கிறவர் சொல்கிறாரு, இது மாதிரி நீ அண்ணாண்ட போக முடியாது, தண்ணி அதிகமாக இருக்குது, என் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது, நீ அதுக்கிட்ட போயிடு அப்படின்ட்டு அவர் பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஐயரை விட்டார். அந்த கொசவனுடைய பொண்ணுக்கும் அந்த ஐயருக்கும் பொண்ணு தான் சாம்பராஜா உடையார். விக்ரமார்த்தனையே கொன்னுச்சது சாலி. அப்போது அந்த நாள் வகுத்த நாள்கள்லாம் சரியாக இருந்தது. வகுத்தவனும் காசுக்காக வகுத்தவன் இல்லை, அதனால் அதெல்லாம் நடந்தது. இப்போ அதெல்லாம் சரியாக இருக்குதா சரியா இல்லையான்னு யார் போய் ஆராய்ச்சி பண்ணுறது? அதனால் அதெல்லாம் தேவையற்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடுங்க. உனக்கு எது மனசுக்கு சரின்னு போடுறதோ அதுதான் சரி. சரி ஐயா. அதை விட்டு போட்டு அவன் பண்ணது, அவன் ஆளுக்கு ஒரு தொழில் செய்வான். ஒருத்தன் நீ போவ, நீ ஒரு என்ன வேலை செய்கிற? நான் தரேன் பட்டுத்தறி. ஏமா பட்டுத்தறி 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 பண்ற. ஒன்னொருத்தன் சொல்றான், காஞ்சிபுரம் போனா காலாட்டிக்குன்னா சோத்துடலாம், பிச்சைத்து சோத்துணுங்கன்றான். ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் போனால் காலாட்டின்னு சோத்துடலாம், ஏன்னா தறி வீட்டுக்கு தறி. இப்போ தறி கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான், ஏன் வேலை இல்லைடா பட்டு தறி நெஞ்சுங்கிற, வாடகை என் கூட கொளுத்து வேலை ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்கி தரான்றான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்கிறது சரியாக இருக்கும். அதனால் உனக்கு எது சரியா அதை செய். சரி ஐயா. இப்போ நம்ம வீட்டை விட்டு புறப்படுறோம் ஐயா, வீட்டை விட்டு புறப்படுறோம், வெளியே வரும்போது இப்போ முண்டச்சாரவரும் வந்தாங்கன்னா அவங்க இதில் போகக்கூடாது, ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க மனசை கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு நம்மளை பார்த்து ஒதுங்கி போறாங்க. அவங்க போயிட்டு பிறகு இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வரேன் என்னை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க, இதெல்லாம் எப்படி இது அப்படின்ட்டு அந்த அம்மா இந்த ஒதுங்கி போனோன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டு. உன் பொண்டாட்டி முண்டிச்சாக மாட்டால, உன் தாய் முண்டிச்சாக மாட்டால, எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இன்னொருத்தர் மனம் புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அவன் உனக்கு நடக்கிறத அவங்க வந்ததால் நடக்க போதில்லை. யாரும் வரலாம் கூட பஸ்ல போய் மாட்டிக்க போற, அப்புறம் என்ன அவங்க வந்ததால் தான் மாட்டிக்க போற. இது தன்னை தானே ஏமாத்திக்கணும், இன்னொருத்தர் மனசும் புண்படுத்துறது. அவங்க முடிஞ்சா இருந்தா அது அவங்களோட போதும். உன்ன என்ன பண்ணிச்சு? அந்த அம்மா சொல்லிட்டு அழுகுறாங்க, எங்க வீட்டுக்கார மாட்ட இனிமேல் நான் வரும்போது இந்த மாதிரி நண்டு அதெல்லாம் இந்த மாதிரி மூடணுங்க அதிகம் ஊர்ல. அதனால அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், யார் வந்தாலும் வரலனாலும். உன் பொண்டாட்டியை போய் நான் போறேம்மா, கடன் கேட்க போறேன், கடங்காரன் கடன் கொடுக்கணும், நீ எதிர வாமான்றான். எதிர கலகலம் புருஷன் போனார்னா நல்ல ஒரு பண்டலை வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாருன்னு எதிர வர பொண்டாட்டி போனா கடங்காரன் வீட்டில் வந்து 4 அரை கொடுக்குறான். நீ தானே எதிர வந்த உன்ன மூத்துல மூச்சு போய் 10 பைசா கூட கிடைக்கலன்றான். என்ன சொல்றது இருக்கு? இதையெல்லாம் தேவையற்ற கற்பனைகளை பண்ணிக்கின்னு தெரியாதீங்க. கடவுளை நினைங்க, கடவுளை நினைங்கன்ற அதை விட்டு போட்டு எது ஓப்பி யோசித்துக்குன்னு உட்காந்துங்கிறீங்க. அதனால அதை விட்டுட்டு போய் வேலையை பாரு. அன்பே சிவம், மனமே குரு. ஆத்மா வணக்கம் அனைவருக்கும். ஆத்மா வணக்கம் சாமி. சாமி ஒரு கேள்வி சாமி. ஒரு குழந்தை பிறகுது சாமி. ஏம்பா ஒரு குழந்தை பிறகுது. ஆமா, குழந்தைன்னா பிறக்க தான் செய்யும். அந்த குழந்தைக்கு பிறக்காது, அது வயதுல இருந்து அம்மா செத்து போட்டுவாள். இல்லை சாமி, அந்த குழந்தைக்கு அதை நம்ம யாருன்னு அறியாத வெறிலையும் நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்து இதெல்லாம் அனுபவிக்க போகிறோம், இந்த காட்சியெல்லாம் நம்ம நடக்க போகுதுன்றது அந்த குழந்தைக்கு காட்சியாக வரும்னு சொல்கிறாங்க சாமி. காட்சியாக வரும்போது அந்த குழந்தை நல்லதெல்லாம் நடக்கும்போது அந்த குழந்தை சிரிச்சுக்கினே இருக்குன்னு சொல்கிறாங்க. கெட்டதாக நடக்கும்போது அந்த குழந்தை திடீர்னு அழுவுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சாமி? அது எத்தனை போய் என்ன குளத்தில் விட்டுடணும். அது மாதிரி குழந்தைய வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் வச்சுங்கிறவங்களுக்கு டேஞ்சரு. இல்லை சாமி, அந்த காட்சிகள் அந்த குழந்தைக்கு காட்சி கிடைச்சது கிடைக்கல யார் சொன்னது? யார் சொன்னது? இல்லை சாமி, நான் யார் சொன்னது? குழந்தை அது பேசாது, சின்ன குழந்தை. அது காட்சி வந்தது வரலன்னு யார் சொன்னது? சொல்றாங்க சாமி. எப்படி சொல்றாங்க? புழுவுறாங்கன்னு அர்த்தம். மூடனுங்களா அவனுங்க?
எப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளலாறு குழந்தைய தூக்கும்போது சிதம்பரத்துல வச்சு அதையே நான் நம்ப மாட்டேன். சொல்லுங்க. அவரு நடராஜரை பார்த்து சிரிச்சாராம். குழந்தை இவர் வள்ளலார் ஆக போறாரு, அது குழந்தையா இருக்கும்போது சிரிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? குழந்தைக்கு காய்ச்சி வருது, இவருக்கு கதை சொல்லி நிக்குதாம, துட்டு வர்றது சொல்லலையா? அதுதான் சாமி, நம்ம அனுபவிக்க போற துன்பங்கள்லாம் ஒரு அனுபவம் போறது எவனுக்கும் தெரியாது, அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதுக்கு நினைவுகள் வந்து அது நம்ம யாருன்னு அறியும் போது தான் அது தெரியும். அறிய முடிஞ்சாதானே தெரியாதுன்னு சொல்றாங்க சாமி. அறியறதுக்கு முன்ன நம்ம யாருன்னு அறியறதுக்கு முன்ன அதனுடைய காட்சிகளும் அது கண்ணுக்கு வந்து தெரியும். தெரியும். சொல்லு, என்ன வயசு? வீட்டுல கட்டில வச்சிருக்க போறீங்க, ரொம்ப ஆபத்தான குழந்தை அது. எப்படி இருக்குது பாரு கதை, கற்பனை பாரு. மனுஷனுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லாத போய் நிக்குது. உலகம் எப்ப அழிய போகுது கேட்கத்தானே? ஏன்பா சரிங்க கொடுமையாகிறீங்க சாமி? நான் வந்து விழுப்புரம் வாய் வரல பேசல பிறந்த குழந்தை, அதுக்கு நடக்க போதெல்லாம் தெரியல, சொல்லுது யாருக்கிட்ட சொல்லுதுன்னு தெரியல. அது இல்ல சாமி, சொல்லல சாமி. அது வந்து அழுவுறதும் சிரிக்கிறதும் அதனுடைய காட்சி நினைச்சுதான் சிரிக்கும். அழுவத்தையும் சிரிக்கத்தையும் வச்சு நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க சொல்றாங்க சாமி. ஆமா, அழுவும் போது அது பசியத்தை அழுவுது, பசியில்னா சிரிக்குது. இவங்க சிரிக்கிறத பார்த்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லிங்குது, அழுவத்தை பார்த்த உடனே கெட்டதெல்லாம் நடக்க போது இவங்களா ஒரு முடிவு கதை எழுதிங்கிறாங்க. அப்படி அதான் கதை எழுதினுக்கிறீங்க. ஏதுங்க, நல்லா எழுதுங்க. இந்த மாதிரி கதைங்க தான் நிறைய வந்துச்சு ஊர்ல. அதனாலதான் முட்டாள ஆயிட்டுக்கிறான் மனுஷன். நிஜத்தை தேடுங்க, நிஜத்தை தேடுங்கன்னா கற்பனையிலேயே வாழ விரும்புறீங்க. உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சரிங்க சாமி, நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துருக்கேன் சாமி. என் பேர் வெங்கடேசன் சாமி. ஐயாவுடைய யூடியூப் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் பாரு, உங்க ஊட்டம்மாவை செக் பண்ண போய் முதல்ல. ஏன் சாமி? இல்ல உங்க ஊட்டம்மா சொன்னாங்கன்றியே? எங்க வீட்டம்மா சொல்ல சாமி, சிலது சொன்னது தான் நான் சொல்றேன் சாமி. அதான் அவங்களை இட்டும் போய் ஹாஸ்பிட்டல் இட்டும் போய் பார்க்க சொல்லு. ஏன்னா பிரெயின் பாதிச்சிருந்தா அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த குடிகாரங்கிறான் தெரியுமா, ரொம்ப குடிச்சு மூளையில் இருக்கிற நரம்புங்க வீக் ஆயிடும். சரிங்க சாமி. வீக் ஆகி போச்சுன்னா அவனுக்கு ஒரு தெளிவு இருக்காது. அவன் உட்காந்துப்பான், யாரோ வெட்டுற மாதிரி இருக்கும் அவனை. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ குத்துற மாதிரி இருக்கும், கத்துவான். ஒரு குவார்டர் வாங்கி குத்தினா குடிச்சு திரும்பி அந்த நரம்பெல்லாம் ரப்பாகி போச்சுன்னா நல்லா இருப்பான். அது மாதிரி இவங்களுக்கு ஏதோ பாதிச்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் இட்டு போய் பார்க்க சொல்லு. சரிங்க சாமி. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமி? விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் வந்து உங்க ஐயாவை பார்த்துட்டு, ஐயாவை வந்து ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி பிறந்த நாள் வருது. ஏப்ரல் இது ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்த நாள். அதை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா பண்றேன். ஏப்ரல் மாதம் 29 ஐயா. சரி, அந்த நாளைக்கு நம்ம வந்து ஒரு 50 பேருக்கு அன்னதானம் போடலான்ற மாதிரி. நீ என்ன 50 பேருக்கு அன்னதானம் பண்றது பாரு, வீட்டு வேலை செய்து பெங்களூர்ல இருக்குது. 110 பேருக்கு ஏப்ரல் மாசம் பண்ணல, மாசம் 29ஆம் தேதி பண்ணுது. சரிங்க சாமி, என்னால முடியும். முன்னால முடிஞ்சதான் செய்ய முடியும், முடியாதெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. சரிங்க சாமி. மாசம் 500 பேருக்கு அன்னதானம் பண்றாங்க. அந்த எந்த அரசியல் கட்சி தலைவருக்கோ எந்த ஆன்மீகவாதிக்கு இது வரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயத்த பண்ணிக்கிறாங்க. அதனால நீ விருப்பப்பட்டா சொல்லி, இதெல்லாம் மைக்ல சொல்லி விளம்பரப்படுத்துற விஷயம் இல்ல. இல்ல சாமி, மனசுல எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன சொல்றேன், நீ ஒரு விஷயத்தை விரும்புற செய்யணும்னு நினைச்சீன்னா அதை உன் தனிப்பட்ட விருப்பத்துல நீ செய்யணுமே தவிர, அதை நீ என்கிட்ட மைக்கில் சொல்லி, நான் மைக்கில் சொல்லி, பாக்குறவன் வீடியோ பாக்குறவன் ஓ இவங்க விளம்பரப்பட்டுங்கிறாங்கன்னு அவன் சொல்லி இவ்வளவு அசிங்கமாகும். எனக்கு மட்டும் அது வந்து அந்த எண்ணங்கள்ல அந்த மாதிரி வந்தது சாமி. இவ்வளவு எனக்கு மட்டும் அது போடு, ஒரு 5000 பேருக்கு போட மாசம், சந்தோஷமா இருக்கும். சரிங்க சாமி. ஓ சரி, ஆத்மாவன சாமி. இப்போ வந்து நிறைய இப்போ நம்ம வந்து சித்தர் பாடல்கள், அப்புறம் மற்ற இவங்களுடைய நாயன்மார்களுடைய பாடல்கள்லாம் படிக்கிறோம். இதுக்கு சில விளக்க உரைகளும் எழுதியிருக்காங்க. ஆனால் முதலெல்லாம் அதுதான் உண்மை நினச்சி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் அதில் சில நிறைய சந்தேகங்கள் வருது. இது திருப்தியாகவும் இல்லை, சில விளக்கங்களே திருப்தியாகவே இல்லை. அப்படி ஒரு பாடல், ஔவையாருடைய பாடல், புகழ்பெற்ற பாடல் அது. அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, பாலும் பரிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தம்பில் 3ம் தா அப்படின்னு கேட்குது. இதுக்கு இவங்க ஏதோ இசை நாடகம் அப்படி இப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. அந்த 4ன்றது என்னது, இது 3ன்றது என்னது? அந்த 4ம் தா அப்படின்றது 4ன்றது 4 வேதங்கள். சரிங்க. இது 4ஐயும் ஒரு மனிதன் அறிய முடியாது. அதை அறியணும். நான் அதை அறிஞ்சாதான் நான் முழு மனுஷன் ஆக முடியும். அப்போ இந்த 4ம் கொடு, 3ம் கொடு.
அந்த தமிழ் வந்து 3 விதமாக இருக்குது. அது என்னது? இலக்கணம், இலக்கியம், இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. இது மாதிரி தமிழ் 3 விதமாக இருக்குது. ஆனால் இந்த 3 விதமான முத்தமிழ் சொல்கிறாங்களா? அதான் முத்தமிழ்னா 3 விதமான தமிழ்கள் இருக்குது. அந்த 3 விதமான தமிழையும் நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கினா தான் நான் உன்னை புகழ்ந்து பாட முடியும். அப்படின்றதுக்கு தான் அந்த 3 தமிழும் கொடு அப்படின்னு அவை கேட்குது. இதுக்கு நான் உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன். நீ எனக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை தர்றேன். ஆமாம். என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னா தேனை கலந்து கொடுப்பேன் உனக்கு. சும்மா இல்லை. தேனில் பலவிதமான தேன்கள் இருக்குது. கொம்பு தேனுன்னு ஒன்று இருக்குது. அந்த கொம்பு தேன் வந்து காட்டியை கட்டுறது. இப்போ நம்ம ஆசிரமத்தை கூட அங்கே கட்டி இருக்குது பார்த்தியா, அவ்வளோ பெரிய கூடு இருக்குது. அது ஒரு வித தேன். இந்த காட்டியை கட்டுறது பெருசாக இருக்கும், கொழுவி மாதிரி இருக்கும். அது கட்டுறது அது வந்து அளவு மீறிய சுவை இருக்கும் அந்த தேன். தேன் கட்டுறது காரணம் என்னன்னா மகரந்தம். மகரந்தத்தினுடைய சுவையே அது உறிஞ்சி அதனுடைய எச்சில் தான் தேன். ஆனால் அது அளவு மீறிய சுவை. அப்படிப்பட்ட சுவையை நான் உனக்கு கலந்து தரேன் அப்படின்னு. அதனால் இதையெல்லாம் கலந்து நான் தரேன். எனக்கு இந்த 3 தமிழும் நீ கொடு அப்படின்னு லஞ்சம் கொடுத்து கேட்குது இந்த கேள்வி. அதனால் அவ்வை என்றது ஒரு அற்புத பொருள். அவை என்றது ஒரு அவை கிடையாது, 3 அவை. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கடவுள் கூட உறவாடின அவை ஒன்று, மன்னர்கள்கிட்ட உறவாடின அவை ஒன்று, இப்போ கடைசி காலத்தில் வந்த ஆத்திச்சோடி எழுதின அவை ஒன்று. இப்படி 3 விதமான அவைகள், ஒரு அவை கிடையாது. ஆனால் அந்த அவையினுடைய செயல்களை பார்த்தீங்கன்னா மன்னனெல்லாம் பயந்தான். காரணம் என்னன்னா பாரியை கொலை பண்ணிடுறான் பாண்டிய மன்னர்கள், மும்மூர்த்திகள் சேர்ந்து, சேர சோழ பாண்டியன். அந்த பாரி வந்து கர்ணனுக்கு அடுத்தபடியாக வள்ளல் வகையில் பாரி தான். உலகத்திலேயே வள்ளல் தர்மத்தில் வந்து முதலிடம் கொண்டவன் கர்ணன் தான் உலகத்தில். அவனுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்கு அடுத்தபடியாக அந்த வள்ளல் தன்மையை கொண்டவன் பாரி தான். ஏன்னா ஒரு சாதாரண முல்லை கொடி கரையில் படர்ந்து அது தவிக்கும் போது தன்னுடைய தேரை அதுக்கு பந்தலாக்கி கொடுத்துட்டு போயிடுறான். அப்போ அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் 10 ரூபாய் வந்துட்டா 10 நாள் அங்கே சுற்றி சுற்றி வந்து தேடுறான். அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட தன்னுடைய தேரையே ஒரு முல்லை கொடிக்கு பரிசாக கொடுக்குறான், அது படறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறான்னா அவனுடைய மனநிலை எவ்வளவு பரந்ததாக இருக்கும். கர்ணனுக்கு அடுத்தபடியாக அந்த தர்மத்தில் சிறந்தவன் பாரி. அப்படிப்பட்ட பாரியை சேர சோழ பாண்டியர் 3 சேர்ந்து கொண்டு வர்றாங்க சதி பண்ணி. அந்த பாரிக்கு 2 பெண்கள். அந்த பெண்களினுடைய திருமணம் அந்த நாட்டினுடைய தளபதிக்கு முடிவு பண்ணி பாரி கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த பெண்களை வந்து இந்த சேர சோழ பாண்டியன் அபகரிக்கிறதுக்காக போட்டு சதி பண்ணி பாரியை கொண்டு வர்றாங்க. அந்த தளபதியை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அப்போ இந்த பெண்கள் தவிச்சு அனாதி ஆயிடுறாங்க. இந்த நாட்டையும் முடிச்சுக்கிறாங்க. அனாதி ஆகி போய் அதை காட்டில் சொல்லி ஒடிச்சு விறகு ஒடிச்சு அதை விற்று அடையாளம் தெரியாத ஜீவனம் பண்ணிக்கின்னு வரும்போது இந்த அவ்வை பார்த்துட்டு, ஏம்மா இப்படி இருக்கிறீங்கன்னா, இது மாதிரி அப்பாவை கொண்டுட்டாங்க, நாட்டையெல்லாம் பிடிங்கினாங்க, எனக்கு கட்டி கொடுக்குற மாப்பிள்ளையும் சிறையில் போட்டுட்டாங்க, இதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது அவ்வை சொல்கிறேன், நான் நடத்தி வைக்கிறேன் வான்னு சொல்லுது. ஒரு சாதாரண பெரிய பெரிய ஆளெல்லாம் எதிர்த்து ஜெயிக்க முடியாத மன்னருங்க இந்த அவ்வையை பார்த்தா அலண்டானுங்க. பாண்டிய மன்னங்கிட்ட போது கதவு அவ்வை வருதுன்னு சொன்னோன்னே கதவை மூடிடுறான்றான் பாண்டிய மன்னன். அப்போ அந்த பாண்டிய மன்னங்கிட்ட அவ்வை சொல்லுது, கதவை திறக்கிறியா இல்லை நான் திறந்துட்டு போட்டா அப்படின்ட்டு. இல்லை, மன்னருடைய ஆடை கதவு திறக்கக்கூடாது, அது திறந்துட்டு போயிடுது. அப்போது மன்னங்கிட்ட போய் கேட்குது, நீ செய்கிறது நியாயமாடா? நீ ஒரு மன்னன், நீ ஒரு பாரியை கொண்டுட்டு பாரியினுடைய பெண் பிள்ளைகளை அனாதையாக்கி இப்படி மும்மூர்த்திகளும் சேர்ந்து தவிக்க விட்டுக்கிறீங்களே, நீங்கள் மும்மூர்த்திகள் பெரிய ஆளுங்க, நீங்கள் முன்னின்று நடத்தினா உங்களுக்கும் சிறப்பு. அது என்னம்போது அதுக்கு அது சொல்லுகிற அரசாங்க விஷயம், நீ இதில் தலையிடாதன்ட்டு. அப்போ அவ்வை சொல்லுது, இது அரசாங்க விஷயம், நான் தலையிடக்கூடாதான், நான் தலையிடுவேன், உங்களால் முடிஞ்சா பார்த்துங்கடான்னு வந்தது. அப்போ அந்த சிறைசாலையை உடைச்சி
அந்த தளபதியை வெளியெடுத்து கல்யாண ஏற்பாடும் பண்ணுது. கல்யாணம் நடந்துக்கினுக்குது. மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரோம். ஏன்னா இப்போ குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்துட்டோமா, வெடிச்செல்லாம் உள்ளே போயிட்டான். இது இப்போ நடக்குது. ஆனால் அவ்வை அன்னைக்கே பண்ணி காட்டிச்சத்தை. உலகத்தில் எந்த மகானும் எந்த ஞானியும் எந்த கடவுளும் பண்ணாததெல்லாம் அவை பண்ணிடுச்சு. அப்போ மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரான். இவன் தாலி கட்ட போகிறான், மணவரியில் உட்காந்துங்கிறான். ஜனங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி மும்மூர்த்திகளும் படையெடுத்து வராங்க, இந்த கல்யாணம் நடக்காது போலுக்குது, பெரும் படையோடு வராங்க அப்படின்ட்டு. சரி நீட்டு அவை வந்து பார்க்குது. பார்த்தா 3 பக்கமும் மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரானுங்க, பெரிய படை. அப்போ அது நின்று சொல்லுது, அப்பவும் பொறுமையாக சொல்லுது, இந்த மும்மூர்த்திகள் நீங்கள் சிறப்பு வாழ்ந்தவங்க, சேர சோழ பாண்டியன்றவங்க, இந்த பேர் உங்களுக்கு நிலைச்சு நிற்கணும், இந்த புகழ் நிலைச்சு நிற்கணும்னா இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துங்கப்பா. நடத்தினீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, அது உங்களுக்கும் புகழும் இருக்கும். அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, நாங்கள் அந்த கல்யாணத்தை தடுத்துடுவோம், அந்த தளபதியும் கொண்டுடுவோம், அந்த கல்யாண பெண்களையும் நாங்கள் இட்டுன்னு போயிடுவோம். அப்படின்னும் போது சரி உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கடான்னுட்டு என்ன பண்ணிடுச்சு, பூமியை 2ஆக பொழுந்துச்சு. அங்கேருந்து படையத்தான் பொத்துன்னு உள்ளே வந்து போயிட்டான். அப்படியே நின்ட்டானுங்க எல்லாம். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயத்தை இன்னைக்கு விஞ்ஞானம் பூகம்பம்னு சொல்லின்னுக்கிறான். அன்னைக்கு யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் பூகம்பம்ன்றத அன்னைக்கே அவை பண்ணி காட்டிடுச்சு. ஒரு சக்தி மிக்க ஞானியா இருந்தாலும் எதையும் செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு பல ஞானிகள் பலரால் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கடவுள்னு சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, அது மத போதனையில் போயிடுது. ஆனால் மகான்கள், நல்ல மகான்களை எந்த கவர்மெண்ட்டோ எந்த அரசனோ எந்த போலீஸோ எந்த எவனாலையும் தொடவே முடியாத சூழ்நிலை. இதுக்கு காரணம் பட்டினத்தார் ஒன்று. உஜினியில் ஒரு கழுகு மரம் ஏற்றுன்றாங்க, எரிஞ்சு போகுது. ஏன்னா மகான்கிட்ட போக முடியாது மனுஷனால. அதே மாதிரி அவ்வையை எதிர்த்து மூவேந்தர்களும் எதிர்த்து கூட அவ்வையை எதிர்க்க முடியல. கடைசியில் 3 பேரும் அவையினுடைய காலில் விழுந்து 3 பேரும் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு சிறப்பாக போகிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எந்த உலக மக்களுக்கும் எந்த மகானுக்கும் நடந்ததில்லை, எந்த நாட்டிலையும் நடக்காத விஷயங்கள்லாம் இந்த இந்து மதத்தில் நடந்தது. ஆனால் இதனுடைய வெளிப்பாடுகள் இல்லை. அலெக்சாண்டர் உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டான். உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சு இந்தியாவிலையும் வந்துட்டான். அப்போ தான் சாணக்கியன் 2500 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை வடநாட்டில். சாணக்கியன் அப்போ உருவானவன் தான். ஆனால் சாணக்கியனுடைய தன்மை என்னன்னா, இங்கே இருக்கிற மன்னரெல்லாம் அழிச்சணுன்றது தான் சாணக்கியனுடைய தன்மை. ஏன்னா சாணக்கியனுடைய வம்சத்தையே இந்த மன்னருங்க நடு ரோட்டில் போட்டு கொண்டுட்டாங்க. அதனால இந்த மன்னர்களை ஒன்று சேர விடக்கூடாதுன்னுட்டு அவன் எல்லாரையும் சிண்டு மூட்டி விட்டு தனித்தனியாக பகையாக்கி விட்டுட்டான். ஆனால் அந்நிய நாட்டிலேருந்து அலெக்சாண்டர் வந்துட்டான். அதே சாணக்கியன் தான் எல்லா மன்னரையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து போராட வைக்கிறான். போராடி அலெக்சாண்டர் போகும்போது சொல்கிறான், அங்கே இந்த காவி கட்டிக்கின சாமியார்லாங்கிறான், அலெக்சாண்டர் வந்துக்கிறார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறான். அவன் காவலாளி போய் கூப்பிட்றான், அலெக்சாண்டர் கூப்பிட்றான். யார் அந்த அலெக்சாண்டர்? இந்த உலகத்தையே ஜெயிச்சவர். யார் அவன் உலகத்தையே ஜெயிச்சவன்? அவனை என்ன வந்து பார்க்க சொல்கிறான்றான். மனுஷனால் சொல்ல முடியுமா? மகானால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மகானுக்கு மரண பயம்ன்றது கிடையாது. இவனால் அவனுக்கு மரண பயம் வர வைக்கவும் முடியாது. அவனால் ஒன்றும் அலெக்சாண்டருக்கு மரண பயம் வரலாம், ஆனால் அலெக்சாண்டரால் மகானுக்கு மரண பயம் வராது. அதனால் அவனை வந்து என்ன பாடுறான்னா, அலெக்சாண்டர் மறந்துட்டான், உலகத்தையே ஜெயிச்ச ஒரு காவி கட்டினவங்கிட்ட நான் தோத்துட்டேன்டா அப்படின்ட்டான். அதே மாதிரி அவன் போய் அலெக்சாண்டர் பார்க்குறான். அவன் கேட்குறான், மகான் என்னடா பண்ணேன்னா, உலகத்தையே ஜெயிச்ச எதை காட்டுறா பார்க்கலான்னு. காட்ட முடியுமா? உலகம் உலகமாக தான் இருக்கும். உன் கையில் ஒன்றுமே இல்லை, நீ வெறுங்கை தான். வெறுங்கை தானே இப்போ உனக்கு? வேற என்ன இருக்குது உன் கையில்? உலகமாக இருக்குது உன் கையில்? இருக்காது. அதனால சொன்னா, நீ எப்பவுமே வெறுங்கை தான்டா. உலகத்தை ஜெயிச்ச நீ சொல்லிக்கிற, உலகத்தை எவனும் இது வரைக்கும் ஜெயிச்சவனே கிடையாதுடா, உலகம் உலகமாகவே தாண்டா இருக்கும் அப்படின்னா. அதனால அலெக்சாண்டர் சொன்னான், நான் செத்த வேணும் ஒன்றும் இல்லை, இன்னும் 2 அந்த சபை பொட்டிக்குள்ள 2 கையை மட்டும் வெளியே விட்றான்னா. ஆமா, ஒன்றும் இல்லைன்னு உலகம் பார்க்கட்டா அப்படின்னா. அப்படிப்பட்ட மகான்கள் பிறந்த இந்த இந்து மதம் இது. இதுல இருக்கிற புனித தன்மை வேற எதுலையும் கிடையாது. ஆனா இதுல மூடர்கள் சேர்ந்து குழப்பம் பண்ணி விட்டுட்டான். என்ன சிறப்புகள் இல்ல, என்ன சிறப்புகள் செய்யல இதுல இல்லையா? இப்போ
திருவர் செல்வர் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஐயா. அப்பர் அப்புறம் ஆமாம். அப்பர் என்றவர் திருநாவுக்கரசர். ஆமாம். திருநாவுக்கரசர் என்றவர் அவரை வந்து அப்பூதி அடிகள்னு ஒருத்தர், ஆமாம். திங்களூர், தஞ்சாவூர் பக்கம். ஆமாம். அந்த திங்களூரில் இருக்கிற அப்பூதி அடிகள் இவருடைய பாடல், இவருடைய பக்தி, இவருடைய நடைமுறையெல்லாம் பார்த்து அவர் மெய் மறந்து, அவர் பல வசதியானவர், அவர் பல இதுகள் கட்டுறாரு, தண்ணீர் பந்தல், ஹோட்டலு, பல விஷயங்கள் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் இவர் ஆளை பார்த்ததில்லை, பார்க்காமே இவ்வளோ செய்கிறாரு. அப்போ இந்த திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு திங்களூருக்கு போகிறார். திங்களூருக்கு போகும்போது அதான் நவகிரகம் டூர்லாம் போகிறாங்கல்ல, ஆமாம். ஆமாம். நவகிரகம்ன்றது என்னது? திங்களூரில் துவங்கி கட்சியில் இதில் போய் முடியும், சூரியனாரில் முடியும். எல்லாமே சிவம் தான். ஆமாம், எல்லாம் சிவன் கோயில் தான் எல்லாமே. எல்லாமே சிவம் தான்ப்பா எல்லாமே. அதானே ஏகனா இருந்தவன் அநேகனானான். ஆமாம். சூரியனானவன் அவனே, சந்திரனானவன் அவனே, வெள்ளியானவன் அவனே, மனிதரானவனும் உயிரினம் ஆனவனும் அவனே. எல்லாமே அவனே. எல்லாத்தையும் படைச்சு போட்டு அவன் இயக்கிக்கணும் இருக்கிறவனும் அவனே. எல்லாம் அந்த ஒரு பொருள் தான் உலகத்தையும் இயக்கும், உன்னையும் இயக்கும். அப்படிப்பட்ட திங்களூருக்கு போறாரு. போனா எங்க பார்த்தாலும் அன்னதான சாலை, தர்மசாலா, அது இது தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டுக்குது. இது யார் பேருப்பா? அவர் ஒரு பெரிய மகானுங்க, அப்பர் எண்ணிட்டு, திருநாவுக்கரசர் எண்ணிட்டு, அவருடைய பேரில் அப்பூதி அடிகள் நடத்துறாருன்னு. அப்போ நான் அன்னைக்கு சொன்னேம்மா, நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் மலேசியாவில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த இறைவனுக்கு நான் என்ன தொண்டு செய்தேன்னு தெரியாது. ஆனால் இறைவன் என்னை இவ்வளோ உயரத்தில் எடுத்து போய் வச்சான்னு சொன்னேன் இல்லை, அந்த மலேசியாவுக்கு போய் வந்து. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு அங்கே, நான் என்ன செய்துட்டேன், அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளவோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டு திண்ணமலையே போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க சம்சாரம் உள்ள அவரை புகழ்ந்து பாடின்னுக்கிறாங்க, கூட சேர்ந்து இவரும் பாடுறாரு. பாடிட்டு அவங்க வெளியே வந்துட்டு இவர் சொல்கிறாரு, யாரும்மா அந்த முட்டாள் அவ்வளோ பெரிய இது பண்ணிங்கன்னா அந்த அம்மா கோவம் வந்தது. அவர் எங்கள் குலதெய்வம், அது அவரை பற்றி நீங்கள் வயசாகிடுச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா எங்கள் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் தாம்மா அது அப்படின்னும்போது காலைல வந்து ஆசீர்வாதம் பண்ணி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னும்போது எம்ஜிஆர் கிட்ட காமராஜரை கேட்குறாரு எம்ஜிஆர், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வரணும் தலைவர் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றது. அப்போ காமராஜர் சொல்கிறார், இல்லைப்பா உங்கள் வீட்டு சாப்பாட்டை பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், நிறைய மீன் வகைகள் நிறைய பதார்த்தங்கள்லாம் வச்சு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் வந்தேன்னா நீ ஒரு நாள் போட்டுரு, மறுநாள் எனக்கு யாருப்பா போடுவாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னாரு காமராஜர். அது மாதிரி அப்பர் சொல்கிறார், அப்போ இன்றைக்கி ஒரு நாள் நீ கூப்பிட்டு என்னை சாப்பாடு போட்டுடுறேன், நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு எங்கே போவேன், அதனால் நான் இன்னிலேருந்தே அந்த சிவத்தொண்டு செய்துன்னு போதம்மா என் வேலை அப்படின்னு. இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் போது அந்த பையனுக்கு திருநாவுக்கரசன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போது அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போகிறாரு. அந்த சாப்பாட்டுக்கு இலை கிள்ளின்னு வர்றதுக்கு போனால் பாம்பு கடிச்சிது. பாம்பு கடித்து பையன் இறந்து போயிடுறான். இவ்வளோ பெரிய மகான், வராத மகான் வீட்டுக்கு வந்துக்கிறாரு, பையன் செத்து போயிட்டாருன்னா அவர் சாப்பிட மாட்டார். அதனால் பையனை ஒரு பாய் போட்டு சுற்றி ஓரமாக வச்சிடலாம். எந்த தாயாவது எந்த தகப்பனாலேயாவது இப்போ முடியுமா சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. இவன் மகானா இருந்தால் வேற எங்கன்னா போய் பிச்சை எடுத்து தொண்ணூட்டோம், என் பிள்ளைக்கு பார்க்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லை. அப்போது அன்னைக்கு இருந்த பக்தி எப்படி இருந்தது பாரு. அந்த மகானை தான் முன்னிறுத்தினானே தவிர தான் பிள்ளைய கூட தான் உயிரை கூட முன்னிறுத்தலை. அப்போ அந்த பிள்ளைய பாய் போட்டு சுற்றி வச்சுட்டு அந்த துக்கத்தை மறைச்சிக்கின்னு இவருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கம்மா திருநாவுக்கரசு சொல்கிறாரு, எதோ மறைக்கிறாங்க, மூஞ்சில் அந்த வடிவம் தெரியுது இல்லை, துக்கம். இப்போ என்ன துக்கமாகறீங்க என்னன்னா, அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாழை எல்லாம் இருக்க போனால் பாம்பு கடிச்சிச்சு இறந்துட்டான், இறந்த புள்ளியை வச்சுக்கினா எனக்கு விருந்து போடுறீங்க அப்படின்னுட்டு அந்த குழந்தைய தூக்கின்னு போய் திங்களூர் வாசப்படியில் போட்டு, அந்த நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு யார் நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம், ஒரு கொடுத்த பால் குடித்து உயிர் வள தாய்ப்பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் அப்படின்ற பாடல் வரும்.
இந்த பாடல் கண்ணதாசன் எழுதின பாடல். ஆனால் இந்த பாடல் பாம்பாட்டி எழுதின பாடல். நாதர்மொழி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்னு வரும் பாம்பாட்டி பாடல். இந்த பாடலை மக்களுக்கு புரிகிற மாதிரி கண்ணதாசன் மாற்றி எழுதி கொடுத்த மாதிரி. அந்த பாடலை பாடும்போது அப்போ சொல்லுவார், கடவுள் மேலே சத்தியம், என் மேலேயும் சத்தியம், இந்த நஞ்சை நீ எடுத்துடணும் அப்படின்போது அந்த பாம்பு வந்து அந்த நஞ்சை எடுத்து அந்த குழந்தை பொழிச்சிடும். இதையெல்லாம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா? ஒரு மதத்தில் நடந்துக்குதா சொல்லுங்க. இப்படிப்பட்ட முரட்டு பக்திகள் பண்ணாப்போ அந்த நம்பிக்கை, தெய்வத்து மேல இந்த நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. குடும்பத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு, பணத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு, சொத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு. அதனால பிரிவுகள் ஏராளமா ஏற்பட்டுக்கின்னு இருக்குது. இந்த காரணம் என்னன்னா, இந்த ஆசை, தேவைக்கு ஆசைப்படுறது தவறே கிடையாது. ஆனா தேவையை மீறி ஆசைப்படும் போது துன்பத்துல போய் விளையிறோம். ஒரு மனிதன் தேவைக்கு ஆசைப்படணும், அது நியாயமான ஆசை. ஆனா அவனுடைய ஆசை தேவையை மீறி போகும்போது அவன் துன்பத்துல மாட்டிக்கிறான். அப்ப அந்த துன்பங்கள் ஏன், இந்த ஆசை வந்ததை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்ததுன்னு கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா அந்த துன்பம் வந்தது எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வந்து, எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வந்து கேள்வி கேட்டு. அதனால நாயன்மார்கள் பக்தி வந்து புனித பக்தி, மொரட்டு பக்தி. அதனால அந்த புனித பக்தியும் அந்த மொரட்டு பக்தியும் இறைவனோட இணைச்சது. ஆனா இந்த மனிதனுடைய பக்தி போலி பக்தி. அதனால இந்த பூலோகத்தோட இவன் மறையிறான தவிர கடவுளோட இணைய முடியல சாமி. இதுதான் நாயன்மார்களுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். சொல்லு. பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலும் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். முக்கியமா இன்னைக்கு இளைஞர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மனித வாழ்வு வந்து 3 விதமாக வாழறோம். 3 விதமாக வாழறோம். இந்த 3 வித வாழ்க்கையில் இளமை பருவம், இடைப்பருவம், முதுமை பருவம் அப்படின்னு 3 விதமாக வாழ்கிறோம். இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் அண்ணன் தம்பி, எல்லாரும் அக்கா தங்கச்சி, எல்லாரும் தாய்மூங்க அப்படின்றத உணர்ந்து வாழறோம். இடைப்பருவம் மனம் வளர்ந்து, அப்போ இளமையில் வந்து மனம் சின்ன செடியாக இருக்குது. இடைப்பருவத்தில் அந்த மனமென்ற செடி ஒரு பருவம் வந்துடுது. பருவம் வந்த பிறகு ஒன்று எந்து, எங்கள் வீடு, உங்கள் வீடு, என் சொத்து, உன் சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் உண்டாகி போகுது. முதுமையில் எதுவுமே எனதில்லை, எல்லாமே இறைவன் தந்தது, எல்லாமே பிள்ளைங்க எடுத்துக்குது, எல்லாமே மனைவி எடுத்துக்கிறான், எல்லாம் கணவன் எடுத்துக்கிறான். கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் உழைச்சேன், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஒரு பிடி சாதத்துக்கு கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி போட்டு இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். எதுக்கு இறைவன் என்னை வச்சுன்னு இருக்கிறான்? வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச உடனே, முதுமை வந்த உடனே மரணத்தை தானவே தேடுது. யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை. இது ஏதோ ஒரு 10 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறார், என் சொந்த பந்தங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 90 பேர் துன்பப்பட்டே வாழறாங்க. இதில் பெருவாரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த மாதம் கூட ஒரு ஆசிரமத்தில் போரூரில் ஒரு 400 பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறாங்க நம்ம சீடருங்க. இந்த அன்னதானத்தில் பார்க்க போனால் அந்த 400 பேரில் துணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள். ஆண்கள் வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க தெத்திடுறாங்க, இல்லை தாய் தப்பம் சரியில்லை, பிரிஞ்சிடுறோம், எங்கேயோ கோயிலாண்ட கையிலாண்ட அங்கே எங்கேயோ போய் ஆம்பளைங்க எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி போக முடியல. அப்போ போக முடியாதால இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களில் சேர்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ இருந்ததெல்லாம் அவங்க சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒரு படி சோறு போடுறாங்களான்னு காட்டுக்கிற நாள் வந்து இந்த பெண்களை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருள்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுளுன்னே ஒன்று கிடையாது. ஒரு குடும்பம் பண்ணுறான், 10 பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணால் கூட அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது. ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம். ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது. குலவிளக்கு,
கற்புக்கரசி, பத்தினி, உத்தமி இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுக்குது. ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது. 1000 ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது. ஆண் கொடுக்கறத பெண் சேர்த்து வச்சு 10 மாதம் பார்த்து கருவாக கொடுக்குறான். அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான நிலைமை? இவ்வளோதானா வாழ்வு, இவ்வளோதானா வாழ்க்கை? இப்போ அவங்களுடைய மனநிலை மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களேன்னு உணர முடியாத நிலையில் வாழ்ந்துனுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம், அதை தான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு பயம், வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல, தெய்வ வழிபாடு பண்ண முடியல. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வாழும்போது நான் வாழறேன், என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளைங்க, என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் பிரச்சனைகள் வந்து அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது. ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறதில்லை. புள்ள கைவிட்டுருவான், புருஷன் கைவிட்டுடுவான், சொந்த பந்தம் கைவிட்டுடும். கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது. ஏன்னா படைச்ச பண்ணவன் அவன் ஒரு அற்புத பொருள். அது இயற்கையாகவும் இருக்குது, ஈசனாகவும் இருக்குது, ஏக்கமாகவும் இருக்குது, ஏங்கிக்கணும் இருக்குது. இத்தனை வகையிலும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கிறதில்லை. அதை சுமக்காத்தால இது எல்லாம் சொந்த பந்தங்கள் இழந்த உடனே நமக்கு ஒரு தள்ளாட்டம் வந்துடுது. அந்த தள்ளாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போகுது. இதையெல்லாம் மாறணும்னா நீங்கள் இளமையிலேயே வாழ்க்கையை நடத்துங்க, பிள்ளைங்க மேலே காப்பாற்றுங்க, நல்ல குடும்பம் பண்ணுங்க, புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்க, பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்க. ஆனால் கடவுள் இது எல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தோடு இதில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில் புள்ள வேணாம், புருஷன் வேணாம், யாரும் வேணாம், என்னை காப்பாற்ற கடவுளுக்குறான்ற தைரியம் வரும். மனக்குழப்பங்கள் வராது. மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் சிதைஞ்சு போயிடுறான். அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் சிதைய மாட்டான், எதை செய்தாவது அவன் வாழ்வான். அப்போ மனதிடம் வேணும். மனதிடம் வேணும்னா இந்த பாதை அவசியம். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். இது சீரான முறையில் போகணும். உபதேசங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வருது, யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்களாண்ட தான் போய் கேட்கணும் சந்தேகத்தை. அதை விட்டு வெளியே நிற்கிறவங்க கிட்டலாம் சந்தேகம் கேட்டால் எல்லாருமே இங்கே ஏகலைவனாக மாறி போய்க்கிறாங்க. இப்போது நான் அவங்கவுங்களே குருவாக மாறிட்டு அவங்கவுங்களே ஒரு ஐடியாவை சொல்லி இப்போ காது நோவுது, கண்ணு நோவுதுன்றாங்க. இந்த பாடத்தில் அது எதுவுமே வராது. சீரான முறையில் பண்ணால் தப்பாக பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். என்ன அந்த மாதிரிலாம் எல்லாருக்கிட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரலன்னா யார் உபதேசங்க வாங்கினீங்களோ அவங்களாண்ட இப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. போகிறவங்க வரவங்களாலாம் கேட்டால் அவங்கவுங்க ஐடியாவுக்கு ஒன்று சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்டு போனீங்கன்னா கேட்டுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுடுங்க. அதே நேரத்தில் இங்கே யாரும் குருவாக மாறிடாதீங்க. குருவாக ஆகணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுங்க. ஒரு 5 ஏக்கரில் இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி குருவாக உட்காந்து உபதேசங்கள் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் உங்கள் பிளான் எல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமே ஒவ்வொரு விதமாக வாழும். ஒவ்வொரு ஆசிரமத்தில் கலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீ எங்கேயோ படித்தது, பார்த்தது, கேட்டதெல்லாம் வந்து இங்கே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது இருக்கிறவங்கள கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அது. அதனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அடுத்த வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க. போகிறதுனால என்னாவும் எல்லாரும் கெட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்க. நல்ல பாதையில் போங்க, நல்ல வழியை தேடுங்க, இறைவன் அடைய முயற்சிகளை விடாமுயற்சியாக பண்ணுங்க. வைராகியத்தோடு உங்கள் பயணங்கள் தொடரட்டும். அது நல்லாயிருக்கும். சொல்லுங்கள்.